மக்களே, சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். இந்த ஒரு வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டெட்டுக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் இல்லையா? அந்த அறிவிப்பு இப்போ வந்துருச்சு. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து தான் இந்த ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. சரிங்களா? இது என்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா 11/8/2025. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பேப்பர் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். டெட்டில் வந்து 2 பேப்பர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 2 பேப்பருமே இருக்கும். இங்கே டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 11/8 இருந்துமே ஆரம்பிச்சிருது. நீங்கள் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலயமா தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்ப முடியும். சரிங்களா? ஸோ அந்த ஆன்லைன் மூலயமா நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிடணும். அதுக்கு கடைசி நாள் எப்போ அப்படின்னா 8/9/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 9வது மாதம் 8ஆம் தேதி. சரிங்களா? பரீட்சை எப்போ அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ 2 பேப்பர்னு சொன்னேன் இல்லையா? ஸோ பேப்பர் 1/11/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே டென்டேட்டிவ் வேணும் டேட்டு தான். அதே 2வது பேப்பர் 2/11/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ வயசு வேணாலும் அது வரைக்கும் நம்ம டெட் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றது. குறைஞ்சபட்சம் 18 வயசு முடிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? ஸோ இப்போது கிளாஸ் 1 to 5 வந்து 14 பக்கத்துக்கு இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. முழுசாகவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ டெட் எக்ஸாமில் பேப்பர் 1, அதாவது 1ஆவதுலேருந்து 5ஆவது வகுப்பு வரைக்கும் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹையர் செகண்டரி படிச்சிருக்கணும், அதில் 50% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி 2 வருஷம் டிப்ளமோ முடிஞ்சிருக்கணும் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி இதில் 45% மார்க் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி 2 இயர்ஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கணும் இன் அக்கார்டன்ஸ் வித் NCTE அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இல்லைன்னா ஹையர் செகண்டரி அட்லீஸ்ட் வித் 50% மார்க், இல்லைன்னா 4 இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் BLED இருக்கு இல்லையா, அது வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹையர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் வித் அட்லீஸ்ட் 50% மார்க் வேணும் அண்ட் 2 இயர்ஸ் ஆஃப் டிப்ளமோ இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷனில் வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன்னா டெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மற்றதெல்லாமே பிஎட்னு சொல்கிறாங்களா, பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். இது வந்து டிப்ளமோ இன் எஜுகேஷன் D.ED அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து இதை பாஸ் பண்ணவங்க ஃப்ரம் ஸ்டேட்ஸ் அதர் தன் தமிழ்நாடு ஷுட் சப்மிட் எவாலுவேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு தவிர வேறு எங்கேயாவது நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவாலுவேஷன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனல் இயர் பண்ணுறவங்க டீச்சர் எஜுகேஷன் கோர்சஸில் நீங்கள் ஃபைனல் இயர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைம் டு எலிஜிபிள் தான் டெட்டுக்கு வந்து எழுதுறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அது போக வேறு என்ன ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5% வந்து ரிசர்விங் SC, SCA, ST, BC, BCM, MBC, DNC டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் கேண்டிடேட்ஸில் வந்து 5% வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதே பேப்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிளாஸஸ்ஸு 6th இருந்து 8th வரைக்கும் இதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிலேட்டட் சப்ஜெக்ட்டு தமிழ், இங்கிலீஷு, ஓகேங்களா, அண்ட் அதர் தென் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராஜுவேட் ஆகிருக்கணும், படிச்சிருக்கணும், ஏதோ ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும், ப்ளஸ்ஸு வந்து அண்ட் கிராஜுவேட் ஆகி பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைனா நீங்கள் வந்து 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைனா கிராஜுவேட் ஆகிருக்கணும், 50% மார்க் வாங்கியிருக்கணும், அப்புறம் வந்து ஏதோ நீங்கள் ஃபைனல் இயர் பிஎட் படிச்சிருந்தா கூட எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் ஆகிருக்கணும், இதில் 45% பாஸ் மார்க் வாங்கியிருந்திருக்கணும், அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் பிஎட் வந்து படிச்சுட்டு இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைனா ஹையர் செகண்டரி படிச்சிருக்கணும், 50% மார்க் வாங்கியிருக்கணும், அடுத்த 4 வருஷம் BLED இருக்கு இல்லையா, அது முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹையர் செகண்டரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹையர் செகண்டரியில் 50% மார்க் வாங்கியிருக்கணும், இல்லைனா 4 வருஷம் கோர்ஸ் இருக்கு இல்லையா, BA, BSc ஓட பிஎட்டு இருக்கு இல்லையா, இல்லைனா BA எட்டு, BSc எட் இது முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க இங்கே நோட்டுன்னு சொல்லி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுலேயுமே 5% ரிலாக்ஸேஷன் இருக்குது. சரிங்களா மக்களே? அது யார் யாருக்குன்னா BC, BCM, MBC, DNC, SC, SCA, ST டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் கேண்டிடேட்ஸில் ரிலாக்ஸேஷன் இருக்குது.
சரி, இந்த பேப்பர் 1ல் எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டியூரேஷன் வந்து 3 மணி நேரம். ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான், எம்சிக்யூஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து பிஎட்டில் ஒரு பேப்பர் வரும் இல்லையா, சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பீடியாலஜி அப்படின்னு ஒரு பேப்பர் வரும்ல, அந்த ஒரு பேப்பரில் 30 மார்க்குக்கு எம்சிக்யூஸு. மீடியம் வந்து தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாங்குவேஜ் 1 என்ன அப்படின்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்சிக்யூஸ் 30, மார்க்கும் 30. அடுத்த லாங்குவேஜ் 2 இங்கிலீஷுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30க்கு 30 மார்க்கு 30 எம்சிக்யூஸ் கொஸ்டின். மேக்ஸும் 30 மார்க்கு 30 எம்சிக்யூஸ். என்வரான்மெண்டல் ஸ்டடீஸும் 30 மார்க்கு 30 கொஸ்டின். ஸோ டோட்டலாக 150 மார்க்குக்கு 150 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது போக பேப்பர் 2ல் என்ன கேட்பாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பீடியாலஜியிலேருந்து எம்சிக்யூஸில் 30 மார்க்கு. லாங்குவேஜ் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது கம்பல்சரியாக இந்த பேப்பர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே 30 கொஷின் 30 மார்க்குக்கு. லாங்குவேஜ் 2ல் இங்கிலீஷு, அதுவுமே 30 கொஷின் 30 மார்க். இது போக இன்னும் என்ன பண்ணுறேன், மேக்ஸ் டீச்சர் அண்ட் சயின்ஸ் டீச்சருக்கு வந்து 60 கொஷின்ஸ் இருக்குது எம்சிக்யூவில், அதில் 60 மார்க்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக சோஷியல் சயின்ஸ் டீச்சருக்கு சோஷியல் சயின்ஸில் படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனி அதர் சப்ஜெக்ட்டும் மற்ற வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 150 கொஷின் 150 மார்க்கு தமிழ், இங்கிலீஷில். சரிங்களா மக்களே? அது போக இங்கே எவ்வளோ மார்க் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு 150 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இதே நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 60% மார்க் வாங்கலாலே போதும்ப்பா பேப்பர் 1ல். பேப்பர் 2லேயும் 60% மார்க் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? பேப்பர் 1க்கு அப்பியர் ஆகிறவங்க 60% இல்லைனா 90 மார்க்கு. பேப்பர் 2க்கு அப்பியர் ஆகிறவங்க 60% 90 மார்க்குக்கு. சரிங்களா? எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூபிடியில் 55% மார்க் வாங்கினாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 82.5 மார்க்ஸ் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 82 வாங்கினாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரி, அதே பேப்பர் 2லேயே 55% 82.5 மார்க்ஸு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 82 மார்க்ஸ் வாங்கினாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே எஸ்டி கேட்டகரியில் வரவங்களுக்கு 40% இல்லைன்னா 60 மார்க் வாங்கினாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அது போக வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா www.trb.tn.gov.in அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. செப்பரேட் அப்ளிகேஷனுங்க. பேப்பர் 1க்கு தனி அப்ளிகேஷன், பேப்பர் 2க்கு தனி அப்ளிகேஷன், ரெண்டுக்குமே வேறு ஃபீஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்து வச்சுருக்கோங்க, அதை 20 to 60 KB சைஸாக ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. உங்களோட சிக்னேச்சர் அதுவுமே 10 to 30 KBயில் ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட அதோட சைஸை. சரிங்களா? அப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணோன்னே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து கரெக்டான ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்கணும், மொபைல் நம்பர் மேண்டேட்ரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே ஆக்டிவில் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா 10th இல்லைனா எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, இல்லை டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன், ஸ்பெஷல் எஜுகேஷன், இந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அந்த சர்டிஃபிகேட்டு, பிஎல்இடி 4 வருஷம் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதோட கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, அதில் டிகிரி மார்க் ஷீட்டு, அப்புறம் 4 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்கு இல்லையா, பிஎஸ்சிஇடி, பிஎஸ்சிஇடி அது வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? கன்சால்டேட்டட் மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு 600 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸு 600 ஃபார் ஈச் அப்ளிகேஷன். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு 600 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு வேறு எவ்வளோக்குன்னா 300 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? எஸ்எம்எஸ் அலர்ட் வந்து வந்துடும் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆனது பிறகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து டிமாண்ட் டிராஃப்ட்டோ போஸ்டல் ஆர்டர் மூலயமா அனுப்பலாம். இல்லைன்னா ஆன்லைனில் நம்ம நெட் பேங்கிங்கோ கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டு மூலயமா நீங்கள் அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டும் வந்துடும். சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஊர்லேயே இருக்கும் அப்படின்றது. ஓகேங்களா? லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன்.
ஃபுல்லாகவுமே ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா மக்களே? ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.